எவ்ரிவான், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி vlog. இந்த vlogல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன் குழம்பு நான் எப்படி என்னோட ஸ்டைலில் செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மீன் குழம்பு நம்ம இப்போ மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இந்த மண் சட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்மில் தான் வச்சு ஹீட் பண்ணணும். சிம்மில் வச்சு ஹீட் ஆனதும் ஒரு கொஞ்சமாக இது எவ்வளோ காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், நல்லெண்ணெய் தான் வச்சு செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த நல்லெண்ணெய் சிம்லே இருக்கணும். அதாவது நம்ம தாளிக்கிற வதக்கிறது எல்லாமே சிம்ல தான் வச்சு வதக்கணும். நல்லெண்ணெய் இப்போ ஹீட் ஆனதும் ஒரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடணும். வெந்தயம் எக்ஸ்ட்ரா போட்டால் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டதும் நல்லா பொரியும் அந்த எண்ணெயில். அது பொரியறப்பே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். வெந்தயம் பொரிஞ்சதும் 2 இனுக்கு கருவேப்பிலை, ஓகேங்களா, அது ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 இனுக்கு கருவேப்பிலை வச்சு போடுங்க. போட்டதும் அந்த எண்ணெயில் நல்லா பொரியும். அந்த வெந்தயமும் கருவேப்பிலையும் சேர்ந்து பொரிஞ்சக்கப்புறம் இப்போ 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போடலாம். இப்போ பச்சை மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை இது 3 இருக்குது. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும், ஓகேங்களா. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டுங்க, அதை கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். அந்த இடித்த பூண்டையும் இதில் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். பூண்டை சில பேர் முழுசாக போடுவாங்க. பட் நீங்கள் இடிக்கல்ல வச்சு இடித்து போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பூண்டு தட்டி போடுறப்ப அந்த பூண்டு ஃப்ளேவரும், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயமும் சாப் பண்ணி கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணி இது வதங்குறப்ப ஸ்மெல், ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பூண்டு நல்லா வதங்கி ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் 1.5 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை தனியாக இடித்தும் இதில் சேர்த்துருக்கேன். அப்படி இடித்த பூண்டும் சின்ன வெங்காயமும் நீங்கள் சேர்த்து வதக்கிறப்ப ஃப்ளேவர், ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணலாம். பட் சின்ன வெங்காயத்தில் நீங்கள் பண்ணுறப்ப நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டும் இப்போவே நான் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கைப்பிடி அளவு உப்பு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கல்லுப்பு போட்டு வதக்கிறப்ப நமக்கு இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கும், சீக்கிரமாகவே வதங்கும். நல்லா வதங்கி ப்ரௌனிஷ் கலரில் வரட்டும். இந்த கேப்பில் இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா ஒரு செமி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குழம்புத்தூள் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புத்தூள் இந்த தக்காளி வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கி விட்டு நம்ம அதுக்கப்புறம் புளி கரைசலை சேர்க்க. இந்த மீன் குழம்பு பண்ணிட்டு இருக்கப்பயே சைடில் மீன் வறுவலும் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மீனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மீன் வறுவலுக்கு ஒவ்வொரு மீனாக கேப் விட்டு போடுவோம். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா கோலா மீன். இந்த மீன் லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கா மீன் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மீன் கொஞ்சம் உருட்டையாக இருக்கும். நீங்கள் வேக வைக்கிறப்பே கொஞ்சம் லைட்டாக அப்போ உருட்டி உருட்டி தான் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் வறுவலுக்கு. இப்போ மேலேயும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, கரெக்டான ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். தென் இந்த மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளி கரைசல் நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் கொய்யாப்பழ சைஸ் புளி தான் எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் இப்போ ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த புளி கரைசல் நல்லா குழம்போட கொதிக்கட்டும். இதுலேயே நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம், மசாலா, உப்பு, புளி இதுலேயே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேனா மூடி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மீன் ஒரு சைடு வெந்துருச்சு, அதையும் பரட்டி போட்டுக்கிறேன்.
இப்போ மீன் குழம்புக்கு புளி கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம டேஸ்ட்லாம் பார்த்துக்கலாம். உப்பு, காரம், புளிப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மீனை நம்ம இப்போ ஒவ்வொன்றா இறக்கிடலாம். மீனை இறக்கிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீனை வேக விடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீன் வறுவலுக்கு ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு நான் பரட்டி போட்டுக்கிறேன். பரட்டி போட்டு இன்னொரு சைடும் இப்போ நல்லா வேக விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா மீன் கறிடும். ஸோ ஓரளவு சிம்மல் இல்லைனா மீடியம் சைஸ்லேயே வச்சு இந்த மீன் வறுவல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சாதம் நான் முன்னாடியே வடிச்சிட்டேன், அது அப்படியே ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். ஏன்னா சாப்பிட்றப்ப மீன் வறுவல் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு மீன் குழம்பு செக் பண்ணுறோம். மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது செக் பண்ணப்போ நல்லா வெந்து உடஞ்சிருக்கு. இதுலேயே நம்ம தெரிஞ்சிச்சு மீன் நல்லா வெந்துருச்சுன்னு. ஸோ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் மண் சட்டியில் குழம்பு வைக்கிறப்ப கேஸ் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த சட்டியில் ஹீட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு குழம்பு ரொம்ப நேரம் ஹீட்டாகவே இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட்டு விட்டேன். இதனால் உங்களுக்கு மீன் நல்லா குழம்புல ஊறி அந்த குழம்புல இருக்க மீனும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் குழம்பு எடுக்கிறதுக்கு ஒரு குழிக்கரண்டியும், மீன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் உடையாது. இப்போ மீனும் ஃபுல்லாக வறுத்தாச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். சாப்பிட்றப்ப லாஸ்ட்டாக மீன் வறுத்தோம்னா கொஞ்சம் இந்த மீன் வந்துட்டு வறுவல் சூடாகவே இருக்கும், அப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் அண்ட் பை பை.